தமிழக அரசு வந்து நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை ஆ. விட்டிருக்காங்க. இல்ல, எல்லா அரசாங்கங்களுமே புதிய அரசாங்கம் வந்த உடனே வெள்ளை அறிக்கை கொடுக்கிறது வந்து இயல்புதான். அது ஒரு சரியான நடைமுறைன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டது. இப்ப தாவேக ஆட்சி வந்தப்புறம் வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து அப்பதான் மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஒரு புரிதல் இருக்கும். நம்ம அரசாங்கத்துல வந்து எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு வட்டி கட்டுறோம், எவ்வளவு சம்பளத்துக்கு போகுது, எவ்வளவு பணம் மிச்சம் இருக்குது, எவ்வளவு வரி வருவாய் வருது, இதுக்குள்ள வந்து ஒரு அரசாங்கம் என்ன செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து மக்களுக்கும் கிடைக்கும், அரசாங்கத்துக்கும் கிடைக்கும். அதனால வெள்ளை அறிக்கை வந்து நான் வரவேற்கிறேன். அதுல ரொம்ப கன்சர்னா நமக்கு இருக்கிறது வந்து வெள்ளை அறிக்கைப்படியே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கங்கள் வந்து வெட்டி செலவுன்னு எதையும் பண்ணிடல, முக்கியமான திட்டங்களை தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல வந்து கடன் வந்து அதிகரிச்சிருக்குது. ஆனா வந்து அது மத்திய அரசாங்கம் அனுமதிச்ச லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளை அறிக்கையில. அதே மாதிரி குறிப்பா இதை நான் நேத்து கூட ஊடகவியலாளர் சந்திப்புல சொன்னேன். குறிப்பா 2 டிபார்ட்மெண்ட், இபி, டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறையில வந்து கடுமையான ஒரு நஷ்டத்துல அந்த 2 துறை இயங்குறத நம்ம பாக்குறோம். இந்த 2 துறையிலையும் சேர்ந்தே கிட்டத்தட்ட 1,60,000 கோடி ரூபாய் வந்து லாஸ் வருது. சோ இதை வந்து அவங்க வந்து மிட்டிகேட் பண்ணும். ரெண்டாவது வந்து வரி வருவாய் இனங்களை மேம்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி செய்யணும். அது வந்து அவங்க முன்னாடி இருக்கிற பெரிய சவால் நினைக்கிறேன். ஏன்னா கடலை முட்டாயில இருந்து வரி போட்டு ஒன்றிய அரசாங்கம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா பணம் தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி வர்றது இல்ல. இந்த நம்ம அதுல ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்றது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வரி வருவாய் வந்து கடுமையா குறையுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது காரணம் வந்து ஒன்றிய அரசாங்கம் முழுக்க வந்து அப்படியே வாரி சுருட்டிக்கிட்டு போயிடுறதுதான் காரணம். திருப்பியும் வந்து நமக்கு ஷேர் தர மாட்டேங்கிறாங்க. நம்ம இது பலமுறையே பேசினதான், ₹1 நம்ம கட்டினோம்னா 23 பைசா தான் நம்ம கொடுக்குறாங்க. அதுலயும் வந்து நீ ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன், இங்கிலீஷ் படிச்சாதான் கொடுப்பேன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால ஒரு ஜிஎஸ்டி வந்து இந்த வருஷத்துல இருந்து ஜிஎஸ்டி நமக்கு லாஸ்ட் இயர்ல இருந்தே வரல. ஏன்னா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஷேர் வராது. சோ இந்த மாதிரி பல்வேறு சிஜிஎஸ்டில இருந்து நமக்கு ஷேர் வராது. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு. இருந்தாலும் வந்து நிறைய வாக்குறுதிகளை வந்து தவேக அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. பட் அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு திட்டமிட்ட பாதையில அவங்க பயணிக்க முயற்சி பண்றாங்க. செலவினங்களை கட்டுப்படுத்துறது, வரி வருவாயை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு அரசாங்கத்தை நடத்துறது, இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பாணியில கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அவங்க அடி எடுத்து வைக்கிறதுனால தமிழ்நாட்டு நிதி நிர்வாகத்தை அவர்களால சிறப்பாக கையாள முடியும் நான் நினைக்கிறேன். இல்ல, முரசொலியில வந்து இது வந்து 2வது முறையாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான கடுமையான தாக்குதலை அவங்க நடத்தியிருக்காங்க. அதாவது எங்களுக்கும் திருப்பி பேச முடியும், பட் நாங்க ஏன் வந்து பேசுறது இல்லை அப்படின்னா, நாங்க வந்து அந்த கூட்டணியில நீண்ட காலம் இருந்திருக்கோம். எங்களுடைய கடினமான காலகட்டத்துல திமுக எங்களோட நின்றுருக்காங்க, அவங்களுடைய கடினமான காலகட்டத்துல நாங்க அவங்களோட நின்றுருக்கோம். கடந்த தேர்தலையும் அவர் அந்த கூட்டணியில தான் நாங்க இருந்து அந்த கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே நேரத்துல முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே தோத்திருக்காங்க. இந்த மாதிரி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிற ஒரு நேரத்துல அவர்கள் மீது ஒரு அவங்க பேசுறாங்கிறதுக்காக ஒரு கடுமையான தாக்குதலை நம்மளும் செய்யக்கூடாது. அவங்க தோத்திருக்காங்க, அவங்க வேதனையில் இருக்காங்க, நம்ம கூட்டணியில இருந்து பிரிய வேண்டிய எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியில இருந்து பிரிய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்டிருக்குது. அந்த மாதிரி நேரத்துல ஒரு இயல்பான ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்குதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கடுமையாக முரசொல்லி விமர்சிக்கிறது வந்து எங்களால ஏத்துக்கொள்ள முடியாது. நாங்களும் அதே மாதிரி கடுமையாக பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை தள்ளக்கூடாது. இன்னைக்கு வந்து இந்தியால ஒரு தலைவர் அச்சமற்று சமரசமற்று நரேந்திர மோடி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாரு அப்படின்னா அது ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். இந்தியாவில் அவரை தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி பதவியை பிடுங்கிக்கிட்டு ஒரு 3 பிரதமர்களை கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட பின்னணி உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலைவரை அவர் எம்பியா இருக்கிறப்ப குடியிருந்த வீட்டுல இருந்து ஒரே நாள்ல தூக்கி எறிஞ்சாங்க. அப்படி இன்னைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்லயும் ராகுல் காந்தி அவர்கள் மேல பாஜக போட்ட கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு RSSக்கு எதிராக கடுமையா பேசுறாருங்கிறதுனால. அதனால அந்த மாதிரி ஒரு சமரசமற்று ஒரு அப்பழுக்கற்ற நேர்மையோடு போராடுகிற ஒரு தலைவரை இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்குறது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்துல இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு காங்கிரஸ் உடைய நலன்களை முன்னிறுத்துறது அல்லங்கிறது திமுக உள்ளிட்ட கட்சிகள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி, RSS, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களுடைய பாசிச ஆட்சி இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்டமைப்புகளையும் உடைச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம பசங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில் ஒரே லட்சியமா பல பேரண்ட்ஸுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம தான் படிக்கல, நம்ம பசங்க பிள்ளைங்களாவது படிச்சு நல்ல வேலைக்கு போடுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டுல ஒரு எக்ஸாம் எழுத முடியுதா? இந்தியாவில வந்து நீட் எக்ஸாம்ல ஊழல், கியூட் எக்ஸாம்ல ஊழல்,
என்ன ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேர்வு இருக்குதோ அத்தனை தேர்வுகளையும் ஊழல் நடக்குது. எப்படி ஒரு சாதாரணமா சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எந்த நம்பிக்கையில படிக்க வைப்பாங்க, எந்த நம்பிக்கையில அவங்களுக்கு வேலை கிடைக்கும்? அதே மாதிரி ஒரு தேர்தல் உண்மையா நடக்க முடியுதா? ஒரு ராஜ்யசபா எம்பி வந்து ஒரு நாமினேஷனை கரெக்டா பாக்குறாங்களா? சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தேர்தல் நடைமுறை, நீங்க வந்து நீதிமன்றங்கள், பல்வேறு ஊடகங்கள், எலெக்ஷன் கமிஷன், இது எல்லாத்தையுமே நெருக்கடிக்கு உள்ளாக்கி ஒரு ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு ஒரு தேர்தலை, ஒரு அரசியல் நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நேரத்துல நமக்கு வித்தியாசங்கள் இருக்கும். இப்ப நாங்க கேரளால கூட சிபிஎம் நாங்களும் எதிர்த்து தான் ஃபைட் பண்றோம். வெஸ்ட் பெங்கால்ல கூட நாங்க சிபிஎம், டிஎம்சி எல்லாம் எதிர்த்து தான் ஃபைட் பண்றோம். ஆனா அது வந்து ஒரு அரசியல் ரியாலிட்டி அது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இந்தியாங்கிற ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்குரிய பொறுப்பு கடமையும் எல்லா அரசியல் கட்சிக்கு இருக்குது இல்லையா? அந்த பொறுப்பையும் கடமையும் நம்ம சேர்ந்து செய்யலாம் வாங்கன்னு தான் நாங்க சொல்றோமே ஒழிய, காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட நலன்கள் இருக்குது அதுக்காக யாரையும் நாங்க கூப்பிடல. இந்தியா கூட்டணி என்பது இந்தியாவின் நலன்களை பாதுகாப்பதற்கும் இந்தியாவை பாஜகவிடமிருந்து மீட்டெடுப்பதற்குமான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கசப்புகள் இருக்கலாம். அதை நம்ம மறந்துட்டு நாட்டுக்காக நம்ம நிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அது மாதிரி முரசொலி வந்து இந்த மாதிரி தரம் குறைந்த தாக்குதலை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்க என்ன அரசியல கண்ணியத்தை கடைபிடிக்கிறோமோ அதே கண்ணியத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடிக்கும் நான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஒரு கண்ணியமான ஒரு அரசியல்வாதி, ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அவங்க வந்து அவங்களுடைய அப்பாரட்டஸ் அவர் கட்டுப்படுத்துவார் நான் நம்புறேன். இதே மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து அமைதியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்க கண்ணியமா இருக்கிறோம். அது வந்து எங்களுடைய பலவீனம் கிடையாதுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும். புதிய அரசியல் கட்சியா இருக்கிறாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கே அவங்க இன்னும் பழக வேண்டி இருக்கு. சோ அவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு அவங்களும் வரணும்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிறது குறிப்பா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருந்து கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குது. சோ நமக்கு வர வேண்டிய வரி, நமக்கு வர வேண்டிய திட்டங்கள், நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாமே நமக்கு மறுக்கப்படுற ஒரு சூழல் இருக்குது. இதனுடைய உச்சபட்சமாக வந்து நமக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையிலேயே தென்னிந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடை வருது. ஏன்னா நீங்க வந்து டிஎம்சில இருந்து 20 எம்பிக்கள் என்று பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய சூழல்ல வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல என்ன நடக்குமோங்கிற ஒரு அச்சம் வந்து எங்களை மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்தியும் இந்தியாவின் நலனை முன்னிறுத்தியும் தாவேகா இந்தியா கூட்டணியில இணையணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் வேணும். நிச்சயமா அதை அவங்க பரிசீலிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தாவேகா அரசு ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் அனைத்து அமைச்சர்களுமே வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு செய்யறாங்க, ஊழல் பண்ணிருக்காங்க. இல்ல நீங்க வந்து இதை வந்து நம்ம கடந்த ஆட்சியிலையும் நம்ம கேட்டோம். ஆனா யாரும் இப்ப இந்த ஆட்சியிலையும் கேட்கிறோம். தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. முன்னாடியாச்சியோ அதுக்கு முன்னாடியாச்சியோ பட் அதுக்கு வந்து ஒரு சப்ஸ்டன்ஷியேட்டா அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அமைச்சர்கள் அப்படிங்கிறதுனால அதற்கு உண்டான வழிமுறைகள், அதற்கு உண்டான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அதை அவங்க செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன்.